அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலக்ஷ்மி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஈஸ்வர் வந்து பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பாக்கியா வந்து அத்தை அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லி அனுப்பிட்டேன், என்னோடய ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வச்சுருக்கிறது ரெண்டு ரெஸ்டாரண்ட் அத்தை. நான் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க சாதாரணமாக பணத்தை கொடுக்குறேன் ரெஸ்டாரண்ட்டை கொடுன்னு கேட்குறாங்க, எப்படி அத்தை என்னால் கொடுக்க முடியும்? எனக்கு பல லட்சியம் கனவு எல்லாமே இருக்குல்ல. அதை இவ்வளோ நாள் யாரோ ஒரு வாழ்க்கையை நம்பி தொலைச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் கொஞ்சம் இஷ்டப்படி என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு இடையில் நீங்கள் வந்து இப்படி பேசாதீங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வர் வந்து என்ன பாக்கியா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அதுதான் நீ வருஷ கணக்காக சம்பாதிச்சா கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் ஏன் நீ அதை பெருசாக நினைக்க மாட்டேங்கிற? உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். உன் பசங்களும் சந்தோஷப்படுவாங்க, உன்னோட எதிர்காலமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்டது நம்ம செலியன் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம பாக்கியோட லட்சியமாகவே இப்போ மாறிடுச்சு. அதை வந்து யாரோ கேட்குறாங்கன்னு கொடுக்க சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம செலியன் என்ன யோசிக்கிறாருன்னா, அவங்க பாட்டியும் அப்பாவும் யோசிக்கிற விதமாக தான் நம்ம செலியன் வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா பல வருஷமாக கஷ்டப்பட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த லாபத்தை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை விற்றுட்டீங்க அப்படின்னா உடனே கிடச்சிருன்றப்ப நீங்கள் ஏமாத பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்லின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லையிலேருந்து டேய் அறிவு இருக்காடா உனக்கு? அம்மா இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்க அது எல்லாமே தெரியும் தானே. இப்போ எவனோ கேட்குறான்னு தூக்கி கொடுத்துட்டா என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லையிலும் சொல்கிறாரு. ஆனால் இதனால் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க நம்ம பாக்கியா. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நடுவில் நம்ம எழில் வந்து கண்டிப்பாக நம்ம பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கார். ஆனால் இதனால் திரும்பவும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே நம்ம பாக்கியா, கோபி, ஈஸ்வரி 3 பேருக்குள்ளே ஒரு பெரிய சண்டையே வரப்போகுது. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.